மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புது வருடம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார், அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருடம், ஒவ்வொரு கிரக பயிற்சி, ஒவ்வொரு கிரகங்கள் வக்ரம் நிவர்த்தி இந்த மாதிரி அடையும் போதெல்லாம் ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு இல்லைங்களா? எதிர்பார்ப்பு இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்போ இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே இந்த வருடம், ஏன்னா தமிழ் புத்தாண்டு பிறக்கப்படுது, அதனால் இந்த வருஷமாவது நம்ம கஷ்டமெல்லாம் தீருமா, இதை நம்ம அடுத்த லெவலுக்கு அப்டேட் ஆக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளார இருக்க தான் செய்யுது இல்லைங்களா? அப்போ இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பராபவ வருடம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா காலச்சக்கரத்தின் முதலாவது ராசி மேச ராசி. மேச ராசியாதிபதி செவ்வாய் பகவான், மங்களக்காரகன் செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. இப்போ பொதுவாக வருட கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு, கேது, சனி பகவான் மற்றும் குரு, இந்த 4 கிரகம் தான் ஒரு வருட கிரகம் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த 4 கிரகங்களும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாக முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துடலாம். இந்த வருடத்தில் ராகு கேது பயிற்சி உண்டா அப்படின்னு பார்த்தா டிசம்பர் மாதம், அதாவதுன்றது 7ஆம் தேதி இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி உண்டு சரிங்களா? அதாவது கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி ராகு கேது பயிற்சி உண்டு. ராகு கேது பார்க்கும்போது ராகு 11ஆம் இடத்துலையும், கேது உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா ராகு கேதுக்கு ஒரு பார்வை உண்டு, 3, 7, 11. அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு 11ஆம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அதனால தான் மேச ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி முன்னாடியிலிருந்து இப்போ நடக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்குங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ கும்பத்தில் இருக்கிற ராகு 3ஆம் இடமா தனுசு ராசியும், 7ஆம் இடமா சிம்ம ராசியும், 11ஆம் இடமா உங்கள் மேச ராசி தான் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட இது கார்த்திகை 21 தேதி வரைக்குமே உங்களுக்கு அந்த ராகுவுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கு. அப்போ ராகு பார்வை நல்லா இருந்துருச்சுனாவே இந்த பூர்வீக கடன், பூர்வீக சொத்து, பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேர்றது, மொத்தத்தில் பார்த்தோன்னா பூர்வீகத்தை சார்ந்த பிரச்சனைகள், எங்கள் பாட்டனுடைய பிரச்சனை ஒன்று இருக்குது, எங்கள் அப்பாவோட பிரச்சனை ஓடிட்டுருக்கு, அதாவதுன்றது ஆரம்பத்து காலத்திலிருந்து எங்களுக்குள்ளார ஒன்றும் சங்கடம் சரியாகலைங்க, கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னா இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராகு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துலேயும் கண்டிப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு ராகு பகவானால் இந்த வருடம் நிச்சயமாக இந்த மனை வாங்கிறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அசையா சொத்துக்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ராகு பகவான் இந்த வருஷம் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது கார்த்திகை 21ஆம் தேதிக்குள்ளார சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு கேது பகவான் உங்களுக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறார், பஞ்சம கேதுவாக இருக்கிறார். அதனால் கேது பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் 7க்குள்ளார, கார்த்திகை 21க்குள்ளார புத்திர செல்வத்தை கொடுக்குற இடத்துல இருக்கிறார் சரிங்களா? அதனால் உங்களுக்கு இந்த ராகு கேது உங்களுக்கு இந்த வருஷம் ஃபேவராக இருக்கிறதுனால புத்திர செல்வம், பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற பிரச்சனை, சொத்தில் இருக்கிற சங்கடம், சொந்த பந்தத்தில் இருக்கிற சங்கடங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு சரியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது சனி பகவான் இந்த வருஷம் பயிற்சி இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் சனி பயிற்சின்றது இல்லை. அதனால் இந்த வருஷம் சனி பயிற்சி இல்லாததுனால சனி உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார், விரைய சனியாக இருக்கிறார். அதனால் மேச ராசிக்காருக்கு நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ உங்களுக்கு விரைய சனி நடந்துகிட்ருக்கு, அதனால் கவனமாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போடுறது, 10 ரூபா வாங்கி கொடுக்கறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, உதவி செஞ்சால் கூட உபதிரின்ற பேர் தான் வரும். எல்லாம் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்குற அளவுக்கு தான் இருக்குது. அதனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7.5 சனியிலேயே, அது குறிப்பாக வெறிச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால, அதாவது அசையா சொத்துக்கள் வாங்கினா தலைக்கு வந்த கெண்டம் தலைப்பா கூட போகும்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது இடம் வாங்குறதுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ,
வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ கல்யாணம் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி சுப விரயம் பண்ணுறதுக்கு பாருங்கள். கார் எடுக்கலாம்னு இருக்கிறேன், வண்டி எடுக்கலாம்னு இருக்கிறேன், தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன், அதாவது கூட்டு தொழில் பண்ணலாம்னு இருக்கிறேன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் போய் இறங்கும்போது நஷ்டமாகறதுக்கு இந்த வருடத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ சனி இந்த வருஷம் முழுவதுமே எனக்கு கஷ்டமாக தான் இருப்பாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சனி பகவான் வந்து இடையில ஆடி மாதம் 10ஆம் தேதி, சரிங்களா, ஆடி மாதம் 10ஆம் தேதி சனி பகவான் வக்ரத்துக்கு போவார். அப்போ ஆங்கிலத்தில் சொல்லணும்னா 2026 ஜூலை 27ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது சனி பகவான் வக்ரத்துக்கு போவார். சரிங்களா, மீன ராசியில் வக்ரம் அடைஞ்சு மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிக்கிறார். அதனால் வக்ரத்துக்கு போவார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதே 2026 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரம் வந்து நிவர்த்தி அடைகிறார். இது தமிழுக்கு சொல்லணும்னா கார்த்திகை 25ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். அப்போ ஆடி 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 25ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 138 நாள், அதாவது 4.25 மாதம் உங்களுக்கு சனி பகவான் வக்ரத்தில் போவார். அந்த வக்ரத்தில் போகக்கூடிய ஒரு காலம்தான் உங்களுக்கு ஒரு அற்புதமாக இருக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா, இந்த மாதிரி காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சனி பகவான் வக்ரமாகும்போது, ஏன்னா பொதுவாக இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். சனி மட்டும் கிடையாது, பொதுவாக ஒரு கிரகம் வக்ரமாகும்போது ஆப்போசிட்டாக வேலை செய்வார். அப்போ உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு விரைச்சனியாக கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கிறாருங்களா, அப்போ கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கிற ஒரு வக்ரமாகும்போது என்ன பண்ணுவார்னா நல்லதை பண்ண ஆரம்பிப்பார். அப்போ யாருக்கு நல்லதை பண்ணிகிட்டு இருக்கிறாரோ அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஆடி 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 25ஆம் தேதி வரைக்கும் இந்த 138 நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. இந்த மாதிரி நேரத்தில் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, காரு வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கிறது, அதாவது ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த டைமில் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு கேப்புன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் இடைவெளி விடுவார். அந்த மாதிரி நேரத்தில் செஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு சாதகமாக இருக்குமே தவிர பாதகமாக இருக்காது. சரிங்களா, அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா குரு பயிற்சி இந்த வருடம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. இந்த வருடம் குரு பயிற்சி பார்த்திங்கன்னா அதாவது ஜூன் 1ஆம் தேதி, ஜூன் மாதம் 1ஆம் தேதி, தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா வைகாசி 18ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு தைரிய குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்படி மாறும்போது நிச்சயமாக உங்களுக்கு குருவுடைய பயிற்சி மேச ராசிக்கு அருமையாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அந்த 1 வருஷம் டைம்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 1ஆம் தேதியில் இருந்து, அதாவதுன்றது வந்து வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும். அப்போ எத்தனை நாள்? 47 நாள் உங்களுக்கு தைரிய குருவாக இருப்பார். அப்போ தைரிய குருவாக இருந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். சரிங்களா, அதுக்கப்புறன்றது வைகாசி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து, சரிங்களா, அப்போ வைகாசி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அக்டோபர் 30ஆம் தேதி வரைக்கும், தமிழுக்கு சொல்லணும்னா ஐப்பசி 13 வரைக்கும், அதாவது 152 நாள், 5 மாதம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து சுகஸ்தானத்துக்கு போயிடுவார். தைரியஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்படி போயிட்டாருன்னா இந்த உடல் உபாதிகள் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த உடல் உபாதியெல்லாம் நிறைய இருக்கும். அதாவது ஸ்கின் அலர்ஜி, பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முதுகுத்தண்டு பிரச்சனை, ஷோல்ட்ரு, இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி உடல் ரீதியாக சில அதாவது மெடிசன் டேப்லெட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 5 மாதம் 152 நாள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு அதிசாரம் அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி 13ஆம் தேதி அன்னைக்கு அக்டோபர் 30ஆம் தேதிக்கு, அதாவது கடகராசியில் இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா சிம்ம ராசிக்கு போயிடுவார். அது பார்த்திங்கன்னா வெறும் 44 நாள் தான். அந்த 44 நாள் சிம்ம ராசியில் அதிசாரத்தில் போய் அது உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் உட்காரும்போது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். ஏன்னா மேசராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே யாருன்னா சிம்மராசி தான், சூரியன் தான். அப்போ சிம்ம ராசியில் போய் 44 நாள் உட்காந்துருப்பார். இந்த 44 நாளில் ஆண் வாரிசு இருந்தும் பெண் வாரிசு இல்லை, பெண் வாரிசு இருந்தும் ஆண் வாரிசு இல்லை, சிலருக்கு ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு, இந்த குழந்தை குறைய இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது ஐப்பசி 13ஆம் தேதியில் இருந்து கார்த்திகை 27ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு இந்த புத்திர செல்வத்தை கொடுக்குறாரு. சரிங்களா, அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த கார்த்திகை 27ஆம் தேதி வரைக்கும்
சிம்ம ராசியில் குரு இயல்பு நிலையில் இருந்துட்டு அப்போ கார்த்திகை 27ஆம் தேதி அன்னைக்கு அதே சிம்ம ராசியிலேயே குரு வந்து வக்ரம் அடைகிறார். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ டிசம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு குரு வந்து வக்ரம் அடைகிறார் சிம்ம ராசியில். அப்புறம் மீண்டும் ஒரு 44 நாள் அவர் வந்து சிம்ம ராசியில் வக்ரத்தில் இருப்பார். சரிங்களா? அப்போ வந்து இயல்பு நிலையில் 44 நாளும் வக்ரத்தில் ஒரு 44 நாளும் சிம்ம ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா தை மாதம் 11ஆம் தேதி தான் அந்த சிம்ம ராசியிலிருந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மீண்டும் கடகராசிக்கே வரார். சரிங்களா? அப்போ எப்போ வராருன்னா ஜனவரி மாதம் 25ஆம் தேதி 2027 ஜனவரி 25ஆம் தேதி தான் மீண்டும் குரு பகவான் வந்து அவர் வந்து கடகராசிக்கு வந்து வக்ரத்துக்கு வருவார். 79 நாள் கிட்டத்தட்ட பங்குனி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மீண்டும் 79 நாள் வந்து கடகத்திலேயே அவர் வந்து உச்சமடைஞ்ச, அதாவது உச்சமடைஞ்ச குரு வக்ரத்துக்கு வந்துடுவார். இதில் என்ன ஒரு கால்குலேஷன்னா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து மிதுனத்தில் ஒரு 47 நாளும், கடகத்தில் ஒரு 152 நாளும், சிம்மத்தில் இயல்பு நிலையில் ஒரு 44 நாளும், வக்ரத்தில் ஒரு 44 நாளும், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் கடகத்துக்கு வந்து ஒரு 69 நாளும் இவர் இருக்கக்கூடிய காலம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இதில் எந்த டேட்டு நல்லா இல்லைன்னா அந்த சிம்மத்துக்கு போய், அதாவது வந்து குரு வந்து வக்ரமடைகிறார் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நல்லா இல்லை. எப்போ கார்த்திகை 27ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தை மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு அது நல்லா இல்லை. சரிங்களா? மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் எனக்கு தெரிஞ்சு, அதாவது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே ஒன்றே ஒன்று தான். யார்கிட்ட போய் பார்த்தாலும் மேச ராசியா 7.5 சனி நடக்குது, பொல்லாத சனி, மோசமான சனின்னு சொல்லுவாங்க. இது உண்மைதானே, இல்லைன்னு சொல்ல முடியாது. சனி இருக்குதுங்களா, அதனால் நாம் என்ன பண்ணணும், திருநள்ளாறு போனால் நல்லது, கொச்சனூர் போயிட்டு வந்தால் நல்லது, நவகிரகத்தை சுற்றுறது நல்லது, எள் தீபம் பொருத்தி வைக்கிறது நல்லது, எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது நல்லது. இந்த மாதிரி அதாவது பசு தானம் செய்கிறது நல்லது, பசு மாட்டுக்கு அதாவது கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுக்கறது நல்லது, பொதுவாக இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்ம அன்னதானம் கொடுக்கறது நல்லது. ஏன்னா ஒரு சனியுடைய தாக்கம் குறையணும்னா தானத்தினால் மட்டும்தான் தரித்திரியம் தீரும். அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு மேசராசிக்காரங்களுடைய நிலைமை நிச்சயமாக இந்த வருடம், அதாவது இந்த பராபவ வருடம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதில் மாற்றமே இல்லை. அதனால் இந்த ரொம்ப வருஷமாக திருமண தடையாக உள்ளவங்களுக்கு இந்த வருஷம் திருமண தடைகள் முடியும். அதே மாதிரி வந்து புத்திர செல்வங்கள் பெருகும். தொழில் ரீதியாக நிறைய பேருக்கு இந்த மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த மெயினாக இந்த கடன் பிரச்சனையெல்லாம் இந்த வருஷம் தீரும். சொந்த மண்ணில் உட்கார முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் சூப்பரான ஒரு யோகம் உண்டு. எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் மேச ராசிக்கு இந்த வருடம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதில்ல, மாற்றமே இல்லை. இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.